விண்டேஜ் சியான் இஸ் பேக் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? எஸ், வீர தீர சூரன் பார்ட் 2 படம் பார்த்தாச்சு. இந்த படத்தினுடைய கை சுருக்கம் என்ன அப்படின்னா, காளி அப்படின்ற கேரக்டரில் வளம்புறாரு. அவர் வந்து ஒரு பெரியவர் வந்து அப்ரோச் பண்ணுறாரு, என் குடும்பம் இன்றைக்கி நைட்டு காப்பாற்றணும், ஏன்னா எங்களை என்கவுண்டர் போட போகிறாங்க, அதுலேருந்து காப்பாற்றணுன்றக்காக அந்த குடும்பத்துக்காக அவர் ஒரு ஹெல்ப் பண்ணுறாரு. ஆனால் அந்த குடும்பமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க குடும்பத்தை வந்து இது பண்ணிக்கிறாங்க, ஹோல்டு பண்ணிக்கிறாங்க, நீ பண்ணி கொடுத்தா தான் உங்கள் குடும்பத்துடன்றாங்க. ஸோ தன்னுடைய குடும்பத்துக்காக இவர் இறங்கி சில விஷயங்களை பண்ணுறாரு. ஸோ ஜெயிச்சாரா இல்லையா அப்படின்னு கதையை நோக்கி தான் இருக்குது. இந்த படத்தில் வந்து பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு என்கேஜிங்கான ஸ்க்ரீன் பிளே, ஒரு இன்டென்ஸாக மூவ் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே அதிரடி சரவெடி தான். அண்ட் கடைசி 20 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைபான சாங்கை போட்டுவிட்டு படத்தில் ஸ்க்ரீனை வந்து மாஸ் ஆகிட்டாங்க. சியான் விக்ரம் அவரோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலம். ஜிவி பிரகாஷோட பின்னணி செய்யும் சரி இந்த படத்துக்கு கூடுதல் டெம்ப்டை ஏற்றுது அப்படின்னு சொல்லணும். அதுமாதிரி படம் ஃபுல்லாகவே ஒரு விஷயம் என்னென்னா, கைதி படத்தை பார்க்குற மாதிரியே இருந்தது. கைதியோட ரிப்ளிகா மாதிரி சொல்லலாம். கைதியை வந்து வேற ஒரு வருஷனாக பார்த்தேன்னா அது இந்த வீரதீர வருஷனாக நான் பார்க்குறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் டைம் வாட்ச் மூவி. ஸோ ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்கு இந்த படம் ஜாலியாக பார்க்கலாம். இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ்க்கு மூவி ரெக்கமெண்டேஷன் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.